நாரத முனிவர் விஷ்ணுவிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். நாராயணா நாராயணா என்று அவரின் நாமத்தை உச்சரித்து உலகம் முழுவதும் சுற்றி வருபவர். ஒருமுறை நாரதர் விஷ்ணுவை சந்திக்க வந்தார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் நாரதா, உன் பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் மகாவிஷ்ணு. நான் உங்களின் மிகப்பெரிய பக்தன் என்று அர்த்தமா என்று நாரதர் கேட்டார். இல்லை என்றார் புன்னகைத்தவாறு. நாரதர் இப்போது குழம்பினார். என்னை விட பெரிய பக்தன் யாராவது உண்டா? கண்டுபிடிப்போம் என்று பகவான் பதிலளித்தார். அது அதிகாலை. விஷ்ணு நாரதரை ஒரு குடிசைக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு விவசாயி தூங்குவதை கண்டார்கள். பொழுது விடிந்ததும் விவசாயி கண் விழித்து கைகளை கோர்த்து நாராயணா நாராயணா என்றான். இந்த பக்தரை நாள் முழுவதும் பார்த்துவிட்டு வந்து என்னை சந்திக்கவும் என்று பகவான் அங்கிருந்து புறப்பட்டார். விவசாயி தயாராகி தன் வயலுக்கு புறப்பட்டான். நாரதர் அவரை பின்தொடர்ந்தார். விவசாயி தனது நிலத்தை காலை முழுவதும் வெயிலில் உழுதார். இவர் ஒருமுறை கூட இறைவனின் பெயரை எடுக்கவில்லை என்று நினைத்தார் நாரதர். விவசாயி மதிய உணவு சாப்பிட ஓய்வு எடுத்தார். சாப்பிடும் முன் நாராயணா நாராயணா என்றார். பின் நிலத்தை உழ தொடர்ந்தார். மறுநாள் நாரதர் விஷ்ணுவை சந்தித்தார். அப்படியானால் நாரதா, விவசாயி என் மிகப்பெரிய பக்தன் என்பதில் உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறதா? இறைவா, விவசாயி நாள் முழுவதும் உழைத்தார். அவர் உங்கள் பெயரை 3 முறை மட்டுமே எடுத்தார். அவர் காலையில் எழுந்ததும் மதிய உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் தூங்குவதற்கு முன்பும். ஆனால் நான் எப்போதும் உங்கள் பெயரை உச்சரிக்கிறேன். நீங்கள் ஏன் அவரை உங்கள் பெரிய பக்தராக கருதுகிறீர்கள் என்றார் நாரதர் வேதனையுடன். அதற்கு விஷ்ணு கூறினார், உன் கேள்விக்கு ஒரு நிமிடத்தில் பதில் சொல்லுகிறேன். ஆனால் முதலில் தண்ணீர் குடிக்கலாமா? அந்த மலையின் மேல் ஒரு ஏரி உள்ளது. தயவு செய்து அதன் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நாரதர் மலையில் ஏறி ஏரியின் தண்ணீரை ஒரு பானையில் நிரப்பினார். பானையை தலையில் வைத்துக்கொண்டு நாராயணா நாராயணா என்று கோஷமிட்டு நடக்கத் தொடங்கினார். பின்னர் அவர் நிறுத்தினார். நான் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்று விஷ்ணு என்னிடம் கூறியுள்ளார். நாரதர் மெதுவாக மலையிலிருந்து இறங்கினார். அவரது கவனமெல்லாம் தண்ணீர் பானையில் இருந்தது. பானையிலிருந்து ஒரு துளி தண்ணீர் கூட விழாமல் பார்த்து கொண்டு அடியெடுத்து வைத்தார். கடைசியாக மகாவிஷ்ணுவை அடைந்தார். நாரதர் பானையை கவனமாக இறக்கி இறைவனுக்கு அர்ப்பணித்தார். இறைவா, ஒரு துளி தண்ணீரும் சிந்தவில்லை என்றார் நாரதர். நல்லது நாரதா, ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் என் பெயரை எத்தனை முறை எடுத்தீர்கள் என்று விஷ்ணு கேட்டார். இறைவா, என் கவனம் எப்பொழுதும் தண்ணீரின் மீதே இருந்தது. நான் நடக்கத் தொடங்கிய போதும் பானையை கீழே வைத்த பிறகும் 2 முறைதான் உங்கள் பெயரை என்னால் எடுக்க முடிந்தது என்றார் நாரதர். விஷ்ணு அதற்கு புன்னகைத்தார். நாரதர் தன் தவறை உணர்ந்தார். விவசாயி ஒரு நாளில் 3 முறை இறைவனின் பெயரை உச்சரித்தும் ஆனால் தான் 2 முறை மட்டுமே உச்சரித்ததையும் உணர்ந்தார். அவர் விஷ்ணுவின் காலில் விழுந்து நாராயணா நாராயணா என்று கூறினார். விஷ்ணு அவரை ஆசீர்வதித்தார். முக்கியமானது உணர்வு. உங்கள் அன்பை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போன்று அந்த விவசாயிக்கு என் மீதுள்ள அன்பையும் என்னால் உணர முடிகிறது. உங்கள் பக்தர்கள் அனைவரிடமும் உங்கள் அன்பை என்னால் உணர முடிகிறது என்றார் நாரதர். Thanks for watching. Please like, share and subscribe.